எனக்கே வந்து சில இது வந்து சூழ்நிலை வந்து மாறி இந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கேன். சிவாக்கு சொல்றேன் நானும் போய் கலந்து கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை வச்சு பார்ட்டி வச்சிருக்கோம். இப்ப பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அந்த பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கும். நானுமே இருந்தேன். நான் பார்க்கல வீடியோ நல்லா காமிங்க. செட்டு புரோட்டா மாதிரி ஆக்குறீங்களே. விட மாட்டோம். என்னை 5 பேரை விட்டுட்டு எங்க அம்மா தவறி போயிடுச்சு. எங்க பெரிய மகன் என்னை வளர்த்து நான் அங்கே சொல்லதான் வளர்ந்துட்டு அதுக்கு போகிற ஐயா என்ன பண்ணாரு. எங்கள் அப்போ வயலுக்கு வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் சூழக்கூடிய கூட்டி வச்சாங்க. அதை இச்சுட்டா பெருசாக கூட்டியே 10 நாள் தான் இங்கே இருந்து வயலுக்கு வரும். இந்த புண்ணியம் உங்கள் ஐயா இருக்காங்க. இவர் எங்கள் அப்பா ஊட்டியப்பட்டதே கடையில் வச்சுருக்காங்க. கடையில் இங்கே கொடிமுறை வச்சுருந்தா அவருக்கு பழக்கம் வழக்கத்தை சொல்லி கொடுத்து பார்த்து வச்சு இருந்து எங்க அக்கா உடனாட்டிய சாராட்சியை பட்ட எங்க சித்தப்போட ஒரே பழம் கொண்டாட்டாரு வந்தாரு. நான் மட்டும் இருக்கேன். அது கொண்டாட்டாலே கொண்டாட்டி வந்து கொண்டாடி சேர்த்து முடிச்சு அன்பம் போனோம் இருந்தோம். அதோட உங்கள் மாமா மருள் ஐயா மருளோட கும்பிடப்பட வந்து விளையாடுவார். உங்கள் ஐயா சூறக்குடிக்கு போனான். மீன் முடி பிடிச்சி வருவார். குழவை குட்டியா சூறக்குட்டியை மயங்கிடுவார். அந்த நீரை கண்டு குழம்பு இல்ல இப்ப லாஸ்டா ஒரு வசனம் சொன்னீங்க. அது பிள்ளை குட்டி பேரை வைக்கலாம். நல்லா இருக்காங்க. எங்க பிள்ளைல வளர்த்தேன். பிள்ளைல நல்லா இருக்காங்க. பேரை வைக்கலாம் தாங்க இருக்காதான் சந்தோஷம். பிள்ளை வளர்ப்புல நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்து என் கட்டுவாக்கா என்ன நல்லா வச்சிருக்காங்க. சந்தோஷம் வச்சிருக்கோம். பொம்பளை பிள்ளைக்கு சட்டம் மகிழ்ச்சின்னு சொல்லணும். இல்ல அது இப்ப வர வசனம் அது
ஒன்றும் ஆளே விட்டுருக்கேன். அதான் இந்த அண்ணன் ஒரு ஃபேஸை வைக்க பாப்பா. என்ன பண்றது? சீக்கிரம் நான் ஐயாவுக்கு தான் செல்ல மகன். இல்ல, ஐயாவுக்கு நீங்க சீக்கிரம் செல்ல மகன். அப்பதான் அவங்க தான் செல்ல மகன். போட்டோ எடு சரி. இருங்க அப்பா ஒரு போட்டோ அடிப்போம். அப்படியே நான் இருக்கேன், எனக்கு ஓகே. அப்புறம் இடைவேளையெல்லாம் எழுதி அதெல்லாம் காமிச்சேன். சமயம் கதவை மூடி வச்சுட்டு அதுல ஒரு வேஸ்டியை கட்டி விட்டு இங்க படம் காமிக்கிறோம். அது ஒரு கூட்டமே உட்காந்து பார்ப்பாங்க. எந்த இது போடுவோம் பாவ குத்து அது நிறைய செஞ்சு பொம்மை அப்புறம் வித்துட்டு போயிடுறது. மொத்தமா 20 ரூபாய்க்கு தூடு. புதூர்ல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றது. கடிச்சு ரெடி போட்டா இன்னைக்கு என்ன குழம்பு? மொச்சோட குழம்புனா சரித்தேன். தட்டப்பயிர் குழம்பு. தட்டுல அள்ளி வச்சு தண்ணி ஊற்றி அள்ளி கரிசல் பையில ஒன்று. எங்களுக்கு சக்தி எங்க இருந்து சாதம் வந்தவங்க கஞ்சி ஊத்துவாங்க. ஃபாலோ பண்ணி முடிய சைடுக்கு தொடுற பொடி அதை எண்ணெய் குழப்பி வச்சுட்டு கஞ்சியும் பொடி பச்சி இல்ல. அம்மா குழம்புக்குள்ள கூட்டி போகும்போது வீட்டுல ஒண்ணு இருக்காது. அப்பா வந்து பொடியை வச்சு எப்படி சாப்பிட்டீங்க? பொடியை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. அப்புறம் அவர் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சமயத்துல தயிர் சாதம் பொடி சாப்பிட்டு வெறும் வெள்ள போடு. இது வந்து இறக்கி விட்டு உருவ சொல்லுவாங்க. நாய் விரட்டிக்கிட்டு வரும். அதுக்கு மேல செட்டியார் வேற கட்டிட்டு ஓடிவாங்க. அந்த கலையை பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்துச்சு இல்ல, இந்த மாதிரி சினிமா நாய் ஒரு கலை வரும்ல, டிவில கிராமல ஒரு கலை இருக்கும். பார்த்தாலும் உண்மையில பயமா வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பாங்க. அது எப்படா கதவை சத்தியில் உள்ளுக்க போது உள்ளுக்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். சாத்துக்குடி சொல்லி அவங்க செட் பண்ணதே அதோட எங்க செவட்டையனாருக்கு வேண்டிக்கிட்டோம். ஆவுனா வேண்டிடுவாங்க. ஆவுனா செவிட்டு நேரம் வேண்டிடுவாங்க. செல்வியை விட்டு தம்பி செல்வியை விட்டு ஓடி விட்டா போதும் அப்படிங்கிறாரு. உங்க 2 பேரும் நல்லபடியா கல்யாணம் முடியணும்னு வேண்டிக்கிட்டேன். செல்வி என்ன 15-16 வயசோட இல்ல. நாங்கெல்லாம் போய் கட்டி பிடிப்போம் தூக்கம் எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தடவை பந்தியில சித்தப்பாட்டு கல்யாணம் வீட்டுல இதுல மண்டபத்துல அந்த இதுகிட்ட குமரண்டி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்துல விருந்து என்னமோ. அப்ப நாங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். அண்ணே வந்து இங்க உட்காந்துச்சு பாரதியிலே எய்தாப்பெல்லாம் வந்து உட்காந்துச்சுன்னா அப்படியே இலைய தூக்கி முடி போட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டான். அண்ணனையும் பிடிக்காது. அதே மகேந்திரன் போகாம எல்லா வீட்டுக்கும் ராத்திரில எப்படியும் 9 மணி 10 மணி வரைக்கும் இந்த தோட்டத்தை தூக்கி போட்டுக்கிட்டே அந்த நாயனாவோட வரைக்கும் நடந்து அதை தட்டி கொடுத்துக்கிட்டே தூங்க வச்சுதான் அப்படி தூங்க போறாங்க. யாரு செல்வி சொல்லிட்டு இருந்தாருல, செல்வி கல்யாண விஷயத்துல எத்தனை பிரச்சனையை நான் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். சித்தப்பா நீங்க சொல்லிட்டு இருந்தாரு. அதுல இவர் இருந்தாலே ராஜமாணிக்கம். ராஜா அது வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல பேசி சொல்லிச்சா. அது மகேந்திரனுக்கு கடைசியா தெரியும். முதல்ல ரெண்டையும் ஜாதகம் பார்த்து ஜாதகம் பார்த்ததெல்லாம் சும்மா எல்லாரும் ஜாதகம் பார்க்க முடியாது. ஜாதகம் பார்க்கறவங்க நல்லா பார்க்கறாங்க. எல்லாருமே கடைசியில மோனமத்தையும் பார்த்தாங்க. பார்க்கையில ஜாதகம் வச்சிருக்காங்க. மோனமத்தி ராஜா பக்கம் பொருத்தம் நின்றாரு. டக்குனு வேணா அதுச்சு எதிர்பார்க்கவே இல்லை. அது ஜாதகம் இல்லைனாலும் அதுக்குள்ளேயே அண்ணனும் அவளை விரும்பிட்டாங்க. லெட்டர் எல்லாம் போட்டுருச்சு அண்ணன். இல்ல ஜாதகம்லாம் என் கல்யாணத்துக்கு அம்மா சித்தப்பா வாழைமரம் கட்டி வண்டியில வச்சு அவர் வண்டி ஓட்டிட்டு வர்றாரு அங்க பட்டணத்துல. அது இன்னும் அவர் அப்படியே எனக்கு ஞாபகம் வரும். அவர் வர்றது என் கல்யாணத்துக்கு வாழைமரம் வண்டியில வச்சு ஓட்டிட்டு வர்றாரு. தரப்பா கட்டிட்டு அவர் சித்தப்பா தான் மெயினா நின்று.
நம்ம வண்டியில வந்து அக்கா கல்யாணம் முடிச்சு திரும்பி வரும்போது என்ன எல்லாரும் வண்டியில வந்து வாக்கி அந்த காவாய்க்கில பெரிய பாம்பு படுத்து கிடந்து ஊயின் பயந்து கத்தி குடஞ்சாயில ஊயின் கத்தி நடந்து வந்த எல்லாரும் குடஞ்சாஞ்சு அது ஆத்த ஓரம் அப்படி சைட்ல இருந்ததுனால ரொம்ப சாயல இப்படி போய் நின்னுக்குச்சு அப்புறம் மறுபடியும் இழுத்து விட்டாங்க கரெக்டா அந்த மல்லி வரும்போது நானும் இந்த ஜெயா உள்ளது சின்ன ஒரே சீட்டு பிள்ளைங்க வண்டியில உட்காந்துக்கணும் 2 பேருக்கும் சண்டை எப்பவுமே அதே முடிச்சு வரும்போது அந்த இதுக்குள்ள ஒரு குளத்துல வந்து நின்னாக்க தண்ணி குடிச்சோம் குளத்துல எல்லாரும் இறங்கி போய் குளத்துல தண்ணி குடிக்கும் போது இறங்குறதுக்கு பாவர மாட்டுச்சு எனக்கு பாவாடை மாட்டி இந்த கரக்கோட இழுத்துக்கிட்டே இங்க வரட்ட குச்சியில மாட்டிக்கிச்சு பாவாடை ரொம்ப நாள் வரைக்கும் மலைக்கவே இல்லை செட்டிட்டு மாணிக்க வாசல் ஒருத்தர் நெல்லை வச்சு கிரிக்கிட்டாரு நெல் வச்சு கிரிக்கிட்டு ஆளே காணும் திருவாசம் திருவாசம் போயிட்டேன் மாப்பிள்ள உங்க ஏஜ்ல இருந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கேரக்டர்ஸ் கொடுத்து எங்க ஏஜ் உங்க ஏஜ்லாம் எடுத்தோம்னா நிறைய இது இருக்கு நிறைய லவ் அஃபேர் நிறைய இருக்குது நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டு உண்டுமா இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் சும்மா பேசுது கேரக்டர் நல்லா ரொம்ப ஆச்சரியம் பண்ணுது மாமா தான் சொல்லிட்டாங்க ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஐயோ அதெல்லாம் மாமாவோட சீக்ரெட் ஒரு பெட்டிக்கு ஒரு பொண்ணு எடுத்து கிழிச்சு போட்டு நிஜமாதான் அதே இருக்கிறே பெரிய பணக்காரர் ஒரு ஜெயலலிதா படம் அந்த பெங்கால் பொண்ணு போட்டோ அந்த படம் அதை கிடையாது பட் எப்படியோ அந்த படம் இருந்தது நாங்க 2 பேரும் ஒரே வயசு தானே எப்பவும் சூறக்குடியே கடுவுப்பட்டி விட்டா வேற ஊர்ல இல்லை எங்களுக்கு தானே செட்டு செய்யறது அப்ப நாங்க வேண்டிக்கிறது உங்க அண்ணனுக்கு எங்களுக்கு கட்டி எங்க அண்ணனுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் பொன்னாராயிரம் இதுல பட்ட மரத்தானுக்கு பட்டு துண்டு வாங்கி சாத்துறதுன்னு வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த சொன்னாக்காரத்தில் வந்து மாப்பிள்ளோடு கேட்டாங்க மாமாவுக்கு எல்லாம் அங்கே கட்டுறது காசு இங்கே கட்டுறதுக்கு எல்லாம் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னா நான் இருக்க உயிர் கூடவே இருக்க மாட்டேன் அவர் பார்த்தா ஒரு வகையாவில் இருக்காரு ஒரு இது இல்லைங்க யாரு மாமா எப்படி அப்ப எப்படி இருந்தாரு பார்க்காமையே இது உங்க போட்டோ பிடிச்சு நானும் போட்டோ பிடிச்சு அண்ணன் கிடந்தோம் என்ன பார்த்ததே இல்லை அப்ப 2 பேரும் போட்டோ பிடிச்சு அனுப்பியிருந்தோம் அப்பதே பார்த்து சடை போடுவாங்க 2 சடை இங்க இருந்து இந்த சடை இப்படி இங்க வேணாலும் சொல்லியிருப்பாங்க தேவசேனா சடை இது வெறு அண்ணன் மேல அவ்வளவு ஆசை இவங்களுக்கு அண்ணனுக்கு படிச்சவர்ல வாத்தியார்லன்னு அப்ப அது ஒரு பெருமை அது உங்க அண்ணனுக்கு ஆசை இருக்கானுங்கிறது தெரியாது ஆனா நாம நினைச்சோம் இல்ல அண்ணனுக்கு ஆசைதான் அப்படி கஷ்டம் கட்டி கொடுத்து கஷ்டம்னு வீட்டுக்கு வரக்கூடாது நீங்க அப்படி கேட்டாங்க கஷ்டம்னு கஷ்டமா இருக்கு நான் வரமாட்டேன் நான் எவ்வளவு கஷ்டப்பா நான் வரமாட்டேன் அப்பவே பாருங்க
எங்க வீட்டுல அப்புறம் வேற நேற்று கூட கொண்டு வச்சுட்டு இவர் அடுத்து ராத்திரி 10 மணிக்கு வருவார். எல்லாம் நினைச்சு அங்கிருந்து ஒரு அரிசியோ ஒரு இதுவோ அந்த வாங்கினதே கிடையாது. பெரும்பதி எல்லாருக்கும் எங்க யாருமே மாமனார் கல்யாணம் முடிச்சோடனே அம்மாவோட என்னமோ சொன்னாங்க ஒன்றும் கேட்கக்கூடாது இதுனே கேட்காது அதே மாதிரி எதுவுமே இல்லை அப்படித்தான் இருந்தது இயற்கை. அதான் பிரியப்பட்டு ஒருத்தர் நீதி ஸ்டோரி வந்து நாளைக்கு கமலாமா சொல்லுவாங்க. அவர் ஸ்டோரிலாம் நமக்கு கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்து வச்சுட்டு மீனை வந்து சாப்பிடலாங்க. அக்கா மிரண்டாங்களா மாமா மிரண்டாங்களா? மாமா மாமாவோட கிருதா பார்த்து இந்த குணத்தை கட்டணும்னு இருந்தாங்க. பெரிய பெருசா ஜெயராமன் எல்லாம் அந்த நேரத்துல இருந்தாரு. எனக்கு எவ்வளவு பொண்ணு வந்தது அவ்வளவு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிச்சு. உங்களுக்கு இங்க அப்படி இல்ல, எனக்கு சில ஃபோர்ஸ் எல்லாம் இருந்தது. கம்பல்சரியா எனக்கு கட்டிட்டாங்க. என்னுடைய எய்மே வேற இல்ல. பெங்களூருக்கு போனாங்க நல்ல 10 நாள் வரதட்சணையில ஆரம்பிச்சது எங்க கல்யாணத்துல எல்லாம் வரதட்சணை ஆரம்பிச்சதே எங்க ஊருக்காரங்க. இது போடல செயின் போட்டுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க ஜெயஸ்ரீயை கட்டுறோம்னா அப்பவே 2000 வரதட்சணை கட்டது. அப்படியா? வரதட்சணை அப்புறம் இன்னொன்னு மாமாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கலாவை வந்து இது தெரியாம அது பேசி முடிச்சு கல்யாணம் பண்றாங்க போனது. அதெல்லாம் விட்டு கூட நான் வந்து கிடைச்சேன் உங்க மாமா கிட்ட எப்படி சரி அப்படியே இப்போ இது பண்ணி போட்டுட்டாங்க மாமா. எங்களுக்கு வந்து வீடு கட்டணும். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கட்மரன் கட்டி கர்மாய்க்குல போய் மீன் பிடிக்கணும். அங்கே எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கேல போட்டு வாங்கி போட்டுல பிளாஸ்டிக் பேரல் 4 பேரல் கட்டி பழைய கட்டிட்டு உள்ள இழுத்தோம்னா போயிடும். ஊக்கி மரத்தை கட்டி விட்டா அது அமெரிக்காவில் வச்சிருக்காங்க கொண்டாடுறாங்க. அப்படியா? அது இருக்கு. அது இந்த குச்சி வச்செல்லாம் குத்துச்சுன்னா கொஞ்சம் காத்து போச்சுன்னா சிரமம் உள்ளது. கரும்பு மரம் அதிகம் உங்க இதுல. இதுக்கு 4 பேரல விட்டு பழைய கட்டிட்டு இந்த பிஸ்டிக் அங்க விற்கிறாங்க. இது உள்ளது அதுல இழுத்தமா வைன் பண்ற மாதிரி தூரத்துல ஓட போய் விடுங்க. அது ஒரே இதுல 6 7 இங்க மீன் சும்மாவே பிடிக்கலாம். அவனுக்கு இங்க கம்மாய்க்கல இல்ல பெரிய மீன்ல வழிதான் எடுத்த உடனே அங்கே பக்கத்துல வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணி வெளிப்படுத்துறது எங்களுக்கு எதுக்கு அழுகிறானே தெரியாது. நாங்க அது அப்படியா எங்க அம்மா என்ன செய்ய ஏதாவது தூக்கி திரும்ப தூரம் சிங்கம் நல்ல கையான காய்ச்சி இன்னும் போகும்ல போச்சுன்னா 4 நாளைக்கு உட்காந்து நாளைக்கு வரட்டு போகுது. நிம்மதியா அப்பதான் சிரிக்கிறேன். ஒரு இடத்துல உட்காந்து வீட்டுலதான் நமக்கு ஒரு துண்டு கிடைக்க மாட்டேங்குது. நான் தினமே சமைச்சு போட்டு பாத்துக்கிடுவேன். கொண்டு சண்டை ஒட்டுக்குச்சுன்னா பார்த்தா ராமநாதருக்கு சண்டை பொதுவாக சின்ன பிள்ளை இருக்க இருந்தாலும் சண்டை வந்துடும். சண்டை போச்சுன்னா எப்போ போனாலும் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவேன். தாங்க முடியாது. பிள்ளைகளையும் திட்ட மாட்டேன். பிள்ளையில விட்டுட்டு போயிருக்கோம்னு தோணாதா? எங்கிட்ட போனா ஒன்னா நாளே போனாங்களே இருந்துட்டு நல்ல இருந்துட்டோம்னா இருந்துரும். நாங்க பாத்துக்கோம்ல இருந்துக்கிறோம். அதான் திட்டுவேன். நானும் சண்டை பொறுக்க முடியாம ஒரு நாளைக்கு நடந்து போயிட்டு வர்றதானே பஸ். மாமா வருவாங்க லீவுக்கு. எப்போ வந்தாலும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டு மாமா அங்கிருந்து வந்தாலும் நாங்க ஓடி ஒழிச்சுக்குவோம்.
அப்புறம் வர கல்யாணம் பண்ணும்போது அக்கா கல்யாணம் பண்ணும்போது பிள்ளையார் கோயிலேருந்து மாப்பிள்ளை வச்சுட்டு வராடா எனக்கு 8 வயசு போய் பார்த்தோன்னே இவதான் மாப்பிள்ளையா இவங்க அடிக்கிற மாப்பிள்ளையா மாமா மாய் அத்தை மையங்கிறலாம் தெரியாது எனக்கு சொந்தங்கிறலாம் தெரியாது இவர் அடிக்கிற மாப்பிள்ளையில அப்படின்ட்டு அக்காவுக்கு கல்யாணம் முன்னாடி நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கேன் அக்கா தம்பி ஒரு தடவை லீவுக்கு குறைவு இருக்கும்போது ஒரு லீவுக்கு எப்பவும் 1 மாசம் வந்து இங்க எல்லாரும் இருப்பாங்க எல்லாம் போனா 1 மாசம் எல்லாரும் வந்து இருப்பாங்க அப்ப தம்பி எல்லாம் அவங்க இருக்குங்கல்ல ஏன்னா அது ஒரு பசங்க அப்போ ஒரே பசங்க எங்களை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க சொல்லிட்டு என்ன வாங்க போனபோது பஸ் ஸ்டாண்ட்ல எங்களை நிக்க சொல்லிட்டு ஏதோ ஒரு புக்கு வாங்குறது அந்த பொண்ணு வெளியே உட்காந்து பஸ் இந்த சூட குடிக்க வர பஸ் தம்பி வந்து அப்புறம் வந்துக்கிறோம் நம்ம போய் வந்து பஸ்ல ஏறி முடியாது வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தா கொஞ்ச நேரத்துல இவர் வந்துட்டாரு பஸ் ஸ்டாண்ட் ஊரா தேடுறேன் இங்கே உனிய பிடிச்சி தரைய ஒரு அடி அடிச்சுட்டாரு நல்ல அடி அடி நாங்களாம் ஒளிஞ்சு ஓடி வந்துட்டோம் மதுரை இருந்து ராமநாதன் வரிசையை உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு என் தம்பி நாகராசி எதிர்த்துச்சு விடுன்னு கோவச்சுக்கிட்டு போயிடுச்சு அந்த நந்தவனம் வரைக்கும் அடிச்சு போட்டாலும் நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு போயிடுச்சு அண்ணன் சொன்னால திடீர்னு பாசமா இருக்கானே அப்படின்னு அப்பா கூட்டிட்டு அது தெரியாது அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விப்பட்டேன் திடீர்னு பேசிக்கதான் அது அப்பதான் தம்பி கல்யாணத்துக்கு வந்துருச்சு அதனால தம்பிக்கு வந்துரும் நீ மெட்ராஸ் பேரு அண்ணன் வந்துருவாரு அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு சொல்றோம் நான் காத்துக்கிட்டு தான் இருந்தோம் செல்வி வந்து கூப்பிடுச்சுன்னா நாங்க வருவோம் செல்வி கூப்பிட்டா அது யாரும் சொல்லியிருந்தா போன் பண்ணிருக்கோம் சரி அந்த மாதிரி நான் இங்க வந்திருந்தேன் நேரடியா சோப்புல வந்து உனக்கு என்ன வேணும் என்று கேட்பா அம்மா பேரிச்சமா வேண்டாம் பிரிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் கூட நல்ல நிலம் வகை பிரிச்சு கொடுத்துருவாங்க வீட்டுக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கோம் அப்ப என்ன செய்யுங்க பாட்டி அதுக்கு கொடுத்ததை வச்சிருக்கோம் வீட்டுல இருக்க சாமான் சரியாகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் வீட்டுல இருந்து அப்புறம் எங்க அம்மா வாங்க போறதுக்கு 1 மாசம் ஆகும் காசு கிடைச்சு அது வாங்க போக 1 மாசம் ஆயிரும் அப்ப என்ன செய்வது இல்லாத டயத்துல அதுக்கு கொடுத்த ஒரு சாமானும் எடுத்து அதை கடைசி என்ன செய்யும் அந்த பழத்தை திங்கவும் மாட்டாது பிள்ளைங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாது நாங்க அலமாறுவோம் 3ஆம் நாள் அழுகி போய் தூக்கிட்டு அது குடுக்கையில அழுகி போயிட்டே இருக்கு இப்போ அப்படிதான் மருமக்கள் போட்டி வருது இதே போனா இருக்கனால இந்த பிள்ளை கல்யாணம் மாதிரி பழங்கள்னாக்கா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிள்ளையாட்டுன்னு சொல்லி கொடுப்போம் அந்த இதெல்லாம் இருக்காங்க குமார் கட்டிங் போர்டு கட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க கட்டி சண்டைக்கு போய் என்னோட போட்டி போட்டு திருப்பி நீ சமைக்கிற அன்னைக்கு அதுமே கல்யாணம் எல்லாமே அப்படி இருக்குது பொருள் அவன் அங்கே இருக்கேன் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணதே எல்லாம் அந்த இது வரல வச்சு வச்சு அழகி தூக்கிறீங்க ஒரு நாள் அந்த பேச்சுக்கு இருந்தாலும் ஒரு காசு வாங்கி பூ வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லி மொத்தமா அது பணமா அப்படி பார்த்தா இன்னை வரைக்கும் அது பெரிய மாட்டு சீர் சாமான் இறக்கவே இல்லையே மச்ச விட்டேன் எடுத்து போயிடுச்சாங்க இல்ல மங்கு சாமான் ஆமா அந்த பித்தளை சாமான் எடுத்திருக்கு மங்கு சாமான் ஏத்தி விட்டு எல்லாம் இது கொஞ்சமா நீளத்தே இருக்கும் நீளத்துல இந்த கும்பிட 2-3 கும்பிட அது தும்பனாத்தே கல்யாணத்துக்கு பூரா அதை குஞ்ச வச்ச கல்யாணமே குஞ்ச வச்சு அழகா பூ ஆனா இப்ப நான் இது சமயம் மாசமா இருக்கல அதுக்கு மத்திய மாசமா இருக்கல வேணுமே அப்படின்ட்டு இங்க மீனாட்சி கோயில்ல இப்போ சாமி கும்பிட்டு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு போனேன் இங்க மருந்துலையும் போகுது வைக்கிறக்காக கோல்டு கலர் குஞ்சா சுரேஷ் 3 மாசம் இருப்பாப்லையா இந்த போட்டு இருப்பாப்லையா
ஐயா அழகழகா ட்ரெஸ் அனுப்புவாங்க கொழும்புல இருந்து சட்டையை பார்த்தா அவ்வளோ அருமையா இருக்கும் அப்படியே கணக்கா இருக்கும் ஒவ்வொருத்தர். ஆனா அத்தை நல்லா சேலையெல்லாம் கட்டினாங்க. அப்பதான் எனக்கு வெறும் யூனிஃபார்மாக தான் தச்சு வச்சுச்சு. பிளேனுப்பா பச்சை ஊதா பிளேன்ல அந்த பார்த்தா இவ்வளவு பெரிய காணா அது என்ன சொல்லி நான் வெளிநாட்டு பொருள் எல்லாம் இங்கேயே அனுபவிச்சேன். எல்லாம் வளர்ந்தேன் நல்லா இருந்தேன். ஆனா எங்க அம்மா இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நீங்க தானே ஐயோ ரெக்கார்டிங்ல போகுது பேசாதீங்க. அண்ணன் பேசாது அதை பேசி வச்சு மாறியா அதை அனுப்பி நீங்க போய் பேசி உங்க தகச்சிக்கு சொல்லிட்டு சேலை கொழும்பு சட்டத்திலே பிறந்ததுலேருந்து கொழும்பு அப்பளம் சாப்பிட்டு வளர்ந்தேன். கல்யாணம் பண்ணும் போதே தங்கம்னே போட்டாரு. அத்தைக்கே நல்லா கல்லு செயின் எப்போ இருக்கும், நெக்லஸ் 2 நெக்லஸ் இருக்கும். அதெல்லாம் அம்மா வீட்டுல அதெல்லாம் சித்தாவோட பாவரை எடுத்திருந்தோம். பட்டுப்பாவோட குட்டிக்கிற சோப்பு குட்டிக்கிற பவுடர் ஒரு விஷயமா ஸ்கூல்ல தான் யூனிஃபார்மா கட்டணும்னா வீட்டுல இருக்கும்போது டிசைன் பூ போட்ட சட்டை அனுப்பிடுவாங்க. என் தம்பி அந்த ட்ரௌசர் என்ன செய்வாங்க சுத்தி நல்லா இருக்கும் குட்டிக்கு நேரம் தேய்ச்சி அதுல ஒட்டு போட்டு தச்சு வச்சிருக்கோம். அம்மா போனா அழகா போற சந்திரன்னு மனோராஜ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வருவாங்க வாரத்தில் 2 நாளைக்கு வந்துடுவாங்க. வந்து சாதியை கொடுமா நான் கொடுக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா வச்சிருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்காக கொடுக்க மாட்டேன். இதுக்காக எங்கள் 2 திட்டவும் மாட்டேன். எனக்கு ஒரு இது பயம் மாதிரி. அப்போ பக்கத்துல இருந்து உலக மரம் இருக்குல்ல, அந்த உலக மரம் ஹீட்டு வந்து இப்படி பட்டு பட்டு இந்த மரங்கள்லாம் செடியெல்லாம் வளரும் போயிடுச்சு. வேற தென்னை இருக்குது. இது கொஞ்சம் தண்ணி அதிகமா தண்ணி கொஞ்சம் தண்ணி அழகா இன்னைக்கு அப்பாவுக்கு அங்கே வீட்டுக்கு ஒரு வேலை வந்து அம்மா இந்த பூச்சில இருந்து ஒரு கண்ணு எடுத்துருமா, இந்த கண்ணு அங்கிருந்து பிடிக்க கூடாது நானும் வச்சு ஒரு கண்ணு வந்துருச்சுங்க. ஆனா முள்ளக்கொடி வந்துருச்சு. நம்ம இருக்கோம்னா அதுக்கு நான் அழகு அருமையா ரெண்டு பக்கமும் மேலதான் ஃபுல் செடி இருக்கும். சாயந்தரம் அது ஒரு இது முட்டை பறிச்சு மாடியில செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி துணியெல்லாம் அழியாம போட்டுட்டு அந்த பூ கட்டி எங்க வீட்டுல இப்ப கட்டுறதே இல்லை, சும்மா அப்படியே உதிரியா சாமிட்டா அப்படி போடலாம். கட்டுறது ரொம்ப பயங்கர வாசமா ஒரு திருவிழா கழிச்சு ஒரு நல்லா பூ வச்சு மாட்டேன். நல்லா ஒரு செடிக்கே நல்லா நல்ல மல்லிகைப்பூ செடி உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி முன்னாடி மட்டும் சுத்தி கொஞ்சம் செடி வைக்கிற மாதிரி. அதை பத்தி லைட்டா 4 வார்த்தை பேசுங்க. என்ன போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற உங்க அண்ணங்களோட வந்து சேர்ந்துருக்கீங்கல்ல? அண்ணங்களோட வந்து சேர்ந்துருக்கான். எங்க அம்மா எங்க அண்ணன் தம்பிகளோட வந்து சேர்ந்துருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு.
என்ன இது போல எப்பவும் கடைசி வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அண்ணன் தம்பி வீட்டு பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும். சரி நல்லா இருக்கணும். என்ன அப்புறம் என்ன சொல்றது? இந்தா உங்களை தான் அவங்க சாப்பாடு முடியும் 2 சரி இப்போ ஓடுது நீ ஓட சொன்னா ஓடிடுவா. ஓட முடியாது. அந்த வேலை இருந்தா கடந்து இன்னைக்கு மட்டும் வேலை பார்க்க முடியுது எங்களால. ஓடி ஓடி தான் கஞ்சனி கல்யாணத்துக்கு அவன் எங்க ஓடுறது நாங்க பிடிக்கிறோம். இல்ல இப்படி இப்படி வந்து பிடிச்சிக்கணும். நானே இப்போ நீங்க சுத்தி ஓடுங்க நாங்க வந்து பிடிக்கிறோம். நான் ஓட முடியாது. இது ஜமுனா ஓடி முடிக்க முடியாது. நீங்க ஓட முடியாது பிடிச்சிக்கோங்க. கஞ்சனி கல்யாணத்துக்கு இங்கே சென்னையாச்சிட்டு எங்கள் முதல்ல பொம்பளை இப்போ குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. நான் உட்காந்துருந்தாங்க. எண்ணி பார்த்தாரு. என்ன தம்பி 8 கல்லு கால் வச்சிருக்கீங்க? கோழி எத்தனை அடிச்சீங்க? கேட்கிறாரு பெரியவர். எவ்வளவு கோழி அடிச்சுக்கிட்டு இல்ல அந்த ரூம்ல ஏசி போட்டு விட்டு நல்ல விஷயம் வச்சு பேசாதப்பா சாப்பிட போது ஏதாவது சொல்லிட்டுவாரு. என்ன சொல்றதுன்னே தெரியாது. எனக்கிட்ட அனுபவம் இருக்கு. ஏன் வெங்காயத்தை போட்டு 2 வெங்காயம் கட்டு கேப்பை ரெட்டி சுட்டி சாப்பிடக்கூடாதா? பார்த்துருக்கு எல்லாரும். கருவேப்பிலையும் எல்லாம் இருக்கு. கருப்பட்டி போட சொன்னார். வெள்ளை கட்டி தான் இருக்கா? மயந்தானே சொன்னாங்கல்ல. சந்தோஷத்துக்கு தான் ஒரு 2 நாள் சந்தோஷத்துக்கு தான் இங்க வந்திருக்கோம். நீ செஞ்சு அதை நாங்க செய்யறேங்க. பரப்பி வச்சுக்காரு. அது வந்து தாய் செய்யல வந்து இது மருதா இருக்கும். இது ஒரு அந்த இது 5 ரூபாய்க்கு இது இருக்குல்ல, அதையும் பைப் போட்டுருக்கு. பேச வாங்கி சின்னப்பா பசங்க இருந்தால் பைப் போட்டுருக்கு. அப்ப 978 இது ஃபெவிகால் 98 இருக்குல்ல, சூப்பர் பாண்டுல மட்டும் நல்லது. இல்ல 98ன்னு ஒண்ணு இருக்குல்ல, பக்கா ஊத்தணும். அது சன்மேகா ஊத்துறது. சன்மேகா தான் ஊத்தணும். அது ஊத்தணும். லாக்டைட் அது லாக்டைட்னு போடுங்க. லாக்டைட் 918 லாக்டைட் கம்பெனி 918 to 910 இதுக்கு செய்யுங்க செய்யுங்க. சரி
வண்டி விட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு அதனால நீங்கள் எதுவும் ஆட்டை போய் பேச வேண்டாம். டிராக்டரை விட்டு காட்டுக்குள்ள ராத்திரி 3 நாள் டிராக்டரை விட்டு தோப்புக்கு மண் அடிச்சிருக்காங்க. அடுத்தவங்க ஒரு தோப்பு அது தென்னம்பிள்ளை வச்ச பிள்ளை எல்லாம் ஏற்றி இறங்கி பண்ணியிருக்காங்க. காலையில் பழக்கப்பட்டு வருவோம். அப்புறம் போய் ராஜேந்திராருக்கு மண்ணு கூட்டி போனேன் சார் கேட்க மாட்டி வைக்குவேன். அவன் இல்லையா அவன் அண்ணன் போனோன்னா அவன் சட்டையை பிடிச்சிருக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சட்டையை பிடிச்சிருந்தோன்னா அவன் நீ அடிக்க வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா தெரியாதவங்க தெரியாதப்பா உன்னை கேட்கறத கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா மண் அடிக்கிறதுனால நீங்க அடிக்கிறான்னு கேட்போம் அப்படின்னு. அப்புறம் திருவாண்டூர் போது பயணம் சரி அப்புறம் பொண்ணு கண்டிச்சு சொல்லிட்டு வந்து ஆமா 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 கலந்துருப்பா. எனக்கெல்லாம் காஃபி போட்டிருப்பா. வருமா செட்டு இருக்குல்ல இந்த மாதிரி 2 செட்டு வாங்கிட்டு வந்து அந்த செயின் வாங்க சொன்னாங்க. பத்மாட்ட அந்த சைட்ல வர போட்டோம். நாளைக்கு ராத்திரிக்கு இங்கே தான் வந்தாலும் எல்லாரும் போடுவோம். கோழி எல்லாம் மட்டன் உரமாக போட்டுருவோம். புரோட்டா போட்ட என்ன கேரிப்பா நாளைக்கு அப்படியா? சாப்பிட்டா மூஞ்சிக்கிட்டு வந்து முக்கியம். 50 காசுக்கு புழுக்கறி சாதம் வாங்குவேன், 50 காசுக்கு கீரை வாங்குவேன், இன்னொரு காய்கறி வாங்குவேன். 3 தான். நீங்க கட்டுப்பாடா இருக்கிய கட்டுப்பாடு தின்னு தின்னு ஏன் பார்க்கணும் அப்படின்னு வரும். என்ன பண்றது? ஒல்லியா இருக்கிறத கொஞ்சம் சாப்பிடலாம், அவங்க சொல்றத விட கொஞ்சம் கூட சாப்பிடலாம். உமா இருக்கவங்க சாப்பிட முடியல. நீங்க எங்க நாளைக்கு ராத்திரிக்கு இங்கே தான் வந்தாலும் எல்லாரும் போடுவோம். கோழி எல்லாம் மட்டன் உரமாக போட்டுருவோம். புரோட்டா போட்ட என்ன கேரிப்பா நாளைக்கு இது சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உடம்புலாம் வந்துருமா? பார்க்கலையா இது பார்த்து நீரோட்டம் பார்த்து தெரியுமா? சரியா அவன் யாரு என் கிளாஸ்மேட் தான் அது ஆதேன்னு சொல்லி கோமணம்